சென்னை காரப்பாக்கத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து வாங்கினர். சென்னை அடுத்த காரப்பாக்கத்தில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இப்பள்ளிக்கு அருகே மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அப்போது பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களை அழைத்து பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வலுக்கட்டாயமாக இழுத்து கையெழுத்து போட சொன்னதை காண முடிந்தது. ஒரு சில மாணவர்கள் நடிகர் விஜயின் கட்சியின் பெயரை சொல்லி கூச்சலிட்டனர். அதே வேளையில் மாணவர்கள் சிலர் பலகையில் கையெழுத்திட்டு சென்றனர். அவர்களுக்கு பாஜகவினர் பிஸ்கட்டுகளை வழங்கினர். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பள்ளி மாணவர்களிடம் பாஜக கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குவதாகவும் இது கண்டனத்துக்கு உரியது என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியிருக்கிறார். ஸ்கூலுக்கு வாசலில் நின்றுட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கையெழுத்து வாங்க போகும்போது அவங்களா வந்து போட்டாங்க, போடுங்க, நாங்கள் அதை யாரும் நாங்கள் தடுக்கல. ஆனால் போகிற பிள்ளைங்களா வா இங்கே வந்து கையெழுத்து போடு அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடியதாகத்தான் இது அமைகிறது. துறையின் அமைச்சர் என்கிற வரையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சேன்.